இந்த சேக்காளி மாடசாமி இந்த வீடுகளை வாடகைக்கு விட்டுட்டு அவன் கஷ்டப்பட்டத கதையெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அவன் புலம்பல் அதிகமாக போச்சு. அப்போ அவன் என்கிட்ட வந்து யோசனை கேட்டான். நான் சொன்னேன், இந்த எல்ஐசியில் ஜீவன் சாந்தின்னு ஒரு பிளான் இருக்குது, அது நமக்கு உனக்கு ஒழுங்காக வருமானம் வந்துட்டுருக்கோம் உன் ஆயுசு காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி நான் வச்சுருந்தேன். சரின்னு அதில் ஒரு 10 லட்ச ரூபாயை போட்டான். அந்த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்லேருந்து கருப்பசாமிகிட்ட போயிருக்கான். கருப்பசாமி இதே மாதிரி சொல்லியிருக்கான், நீ வீட்டெல்லாம் வச்சு வாடகைக்கு விட்டு கஷ்டப்படாத, உன் ரிட்டையர்மெண்ட் பணம்லாம் இருக்கலாம், அதெல்லாம் நல்ல வருவாய் வரக்கூடியதில் போட்டு, இந்த பேங்க்லாம் போனால் வட்டி உனக்கு குறையாக தான் கிடைக்கும், அதனால் நீ என்ன பண்ணால் மியூச்சுவல் ஃபண்டில் போடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு மியூச்சுவல் ஃபண்டை அறிமுகப்படுத்தி அவன் அதில் ஒரு 15 லட்சத்தை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டான். இப்போ என்னாச்சுன்னா, இந்த மார்க்கெட்லாம் ரொம்ப டல் ஆகிட்டு, தங்கம் விலை எக்கச்சக்கம் போச்சு, பிறகு இறங்குச்சு, அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு போச்சு இறங்குச்சு. இவன் என்ன பண்ணால், எல்ஐசியில் வர பணம், இந்த ஜீவன் சாந்தி வந்து ஒழுங்காக அவனுக்கு பென்ஷன் வந்துட்டுருக்கு, அதில் மாடசாமிக்கு ஒரு சந்தோஷம்தான், ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி இருந்தது. ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டான அவன் அந்த ஒரு மாதத்திலேயே இவன் போட்ட 15 லட்சத்துக்கு 2 லட்ச ரூபா நஷ்டம் முதலுக்கே. அந்த 15 லட்ச ரூபா முதலீடு பண்ணதுக்கு இன்னையோட அது மதிப்பே 13 லட்சம் தான் இருக்குது. அந்த அளவு ஒரு பெரிய சரிவு ஏற்படுது. இப்போ அவன் கருப்புசாமியை தேடிட்டு இருக்கான். அந்த பேதியில் போவான், பேச்சை கேட்டு நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன், எனக்கு எல்லாம் பணம்லாம் ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லி அவன் ஏசிகிட்டு இருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து யார்ட்டையும் யோசனை கேட்கலாம், ஆனால் எது நல்ல யோசனை அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தான். அடுத்தவன் சொன்னான்னு கேட்டு நான் சொன்னான்னு அவன் எல்ஐசியில் போட்டதும் அதுவும் சரியில்லை. இவன் கருப்பசாமி சொன்னான்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டதும் சரியில்லை. அவனாக ஒரு முடிவு எடுக்கணும். சாதகவாதங்களை அலசி ஆராய்ஞ்சு இந்த உண்மை நமக்கு தெரியுது.